அண்ணன் தம்பி பொங்கல். இந்த பொங்கல் நம்ம அண்ணன் தம்பி பொங்கல். ஜனநாயகன் விசஸ் பராசக்தி இல்ல, ஜனநாயகன் அண்ட் பராசக்தி. அப்படி அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியால இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னா அப்ப அவர் பேசாம இருப்பாங்களா சொல்லுங்க? நம்ம மேல தப்பு இருந்தா கூட ஓகேன்னு சொல்லலாம். நான் மக்கள்ன்றதை தாண்டி நான் வந்து அடிப்படையா வந்து ஒரு விஜயோட ஃபேனு. நான் என்னோட மரியாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான். அவருக்கு எப்பவுமே காம்படிட் பண்றதுக்கு பிடிக்காது. மோஸ்ட்லி அதுதான் அது ஆக்சுவலா பேசுறவனுங்க பேசிட்டு இருப்பானுங்க. நம்மளுக்கு நம்மளோட வந்து தளபதி யாருன்னு தெரியும், எஸ்கே யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்குள்ள அந்த சண்டை வேணாம். வாய்ப்பே கிடையாது. தளபதினா தளபதி தான். அது தனி அவங்களோட இடம் யாரையுமே தொட முடியாத ஒரு அளவுக்கு இருக்காரு அவரு. நான் சொல்ல முடியாது இதெல்லாம் என்னால. அது வேணாம், இதெல்லாம் கொஞ்சம் வேணாம். பேட்டில் ஃபைட் வந்து தளபதி விஜய் கூட சேர்த்து வச்சு ஒரு பேட்டில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான எக்ஸ்க்ளூசிவா லாஸ்ட்ல ஒரு சம்பவம் செஞ்சுட்டாரு. அண்ணனுக்கும் தம்பிக்கான பொங்கல் அப்படின்றது எனக்கே ஒரு அட்டபிள் மூமெண்டா இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட ஃபேன், தளபதி அவரோட ஃபேனும் பார்க்கும்போது அவருக்கும் இவருக்கும் சேர்ந்து நல்ல ஒரு பொங்கலா இருக்கும். அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்றத நம்ம நினைக்கணும். இடையில ஜோக் பண்றவன் எல்லா வாழ்க்கையும் ஜோக் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் ஒரு ஃபன் மூமெண்டா எடுத்துட்டு போயிருக்காரு. இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் ஆடியோ லான்ச் வந்து அட்டன் பண்ணதே கிடையாது. எஸ்கேவோட பெரிய ஃபேன். ஆக்சுவலா வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் அவர் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணியிருக்கோம். அதுவும் நாங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து அண்ணாவோட இந்த ஆடியோ லான்ச் பார்த்தது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. திரையில பார்த்தவரை தரையில பார்த்தது சொல்ல வார்த்தை இல்லை. ஆக்சுவலா என்ன சொன்னாரு, வழக்கம் போல அவர் பிசிறு தட்டாம பேசுவாருங்க. மோட்டிவேஷனா இருக்கட்டும் இல்ல ஜோவியலா பேசுறதா இருக்கட்டும், பிசிறு தட்டாம மனுஷன் பேசினாரு. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப தெளிவா கிளாரிட்டியா பதில் சொல்லியிருக்காரு. இந்த பொங்கல் கண்டிப்பா வந்துட்டு அண்ணன் தம்பி பொங்கலா இருக்கும். ஸோ அண்ணனும் தெளிவா இருக்காரு, தம்பி படம் சக்சஸ்ஃபுல் ஆகணும், நம்ம படமும் சக்சஸ்ஃபுல் ஆகணும். அதே மாதிரி தம்பியும் ரொம்ப தெளிவா இருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால அதை தேவையில்லாம நம்ம பேசி நம்மளும் பிரச்சனை பண்ணிக்கணும். அவங்க ஒத்துமையா இருக்கிற மாதிரி நம்மளும் ஒத்துமையா இருக்கலாம். Jan 9 ஜனநாயகம் செலிப்ரேட் பண்ணலாம், Jan 10 பராசக்தி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. மேபி விஜய் ஆஃபிஷியலா சொன்னா நிறைய பேர் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன், பட் தெரியல. பட் இவரு வந்து கிளாரிட்டியா தான் சொல்லியிருக்காரு. எனிவேஸ் பயங்கர ஹாப்பி. கண்டிப்பா இந்த படமும் சரி அந்த படமும் சரி சக்சஸ்ஃபுல் ஆகணும். ஆடியோ லான்ச் ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம எஸ்கே அண்ணா எப்பயும் பேசுற மாதிரி மோட்டிவேட்டடா நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபேன்ஸ்க்கு கொடுத்தாரு. முக்கியமா பப்ளிக் ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. 2 படம் வருது, 2 படத்தையுமே செலிப்ரேட் பண்ணுங்கன்னு ரொம்ப ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருக்காரு என்னன்னா, அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் தம்பி உறவை பற்றி உங்களுக்கு தெரியும். அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். 2 ஃபேன்ஸும் 2 படத்தை செலிப்ரேட் பண்ணுங்க. அதுதான் என்ன அந்த முக்கியமான விஷயம் வெளியில எப்படி பட்டுச்சு அப்படின்னா, இந்த படம் வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணியிருக்காங்க பொங்கலுக்கு. பட் அஃபிஷியல் டேட் ரிலீஸ் ஆனது தான் லேட்டு. 2 படம் வருது. பராசக்தி ஏன் பொங்கலுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ஸில் எல்லாமே வந்து பொங்கலுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டேட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ரொடியூசர் சைடில், இன்வெஸ்டிங் சைடில் வந்து அது பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இந்த டேட்டை போஸ்ட்பான் பண்ண வேணாம். ஏன்னா அதர் டிபார்ட்மெண்ட்ஸையும் நம்ம யோசிக்கணும். அதனால இப்போ நமக்கு என்ன தெரியுது, ஒரு பக்கம் ஜனநாயகன் வருது, ஒரு பக்கம் பராசக்தி வருதுன்றது தான் மீடியாவாக நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் நமக்கு நிறைய அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பாயிண்ட் வச்சு தான் இந்த படத்தை Jan 9 ஜனநாயகன், Jan 10 பராசக்தி இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து ஆல் பாயிண்ட் ஆஃப் சைடில் நம்ம அனலைஸ் பண்ணி மியூச்சுவலாக நம்ம 2 படத்தையும் செலிப்ரேட் பண்ணோம். முதல்ல ஆஸ் பர் ரெஸ்பெக்ட் படி நம்ம தளபதி தான் 33 இயர்ஸ் இருந்திருக்காரு. முதல்ல அதை செலிப்ரேட் பண்ணுவோம். மறுநாள் 10ஆம் தேதி பராசக்தி வருது, அதையும் செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி பொங்கல். இந்த பொங்கல் நம்ம அண்ணன் தம்பி பொங்கல். ஜனநாயகன் விசஸ் பராசக்தி இல்ல, ஜனநாயகன் அண்ட் பராசக்தி. சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலான்னு வேற மாதிரி இருந்துச்சு ஆடியோ லான்ச்சு. அதே மாதிரி எனக்கு தெரியும் எஸ்கே பொறுத்த வரைக்கும் அவர் எப்படின்னு தெரியும், விஜய் அண்ணா அவரு எப்படின்னு தெரியும் எனக்கு. அவங்க அண்ணன் தம்பி தான் இருக்கிறாங்க, சுத்திரும் இவங்க ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. பாத்தீங்களா, இவங்க தான் இப்படி பண்றாங்க. என்னை பத்தி போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எது நல்லது எது போய் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நம்ம பேச முடியும். மொத்தமா அவங்க இப்படி சொல்றாங்க இப்படின்னு சொல்றாங்கன்னா இது ஹீரோலாம் இன்னும் பண்ண முடியாது. ப்ரொடியூசர் கையில. ப்ரொடியூசர் என்ன டேட் சொல்றாங்களோ அதுதான். ஹீரோ பொறுத்தவரைக்கும் வருவாங்க, நடிப்பாங்க, அவங்க போயிடுவாங்க. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பராசக்தி தான் அவங்க எப்பயோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம படம் பொங்கலுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு. விஜய் அண்ணா படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் வருதுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பொங்கல் ரிலீஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அது வந்து புது வருஷம்ன்றதுனால அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னா இப்ப எலெக்ஷன் வரப்போகுது ஏப்ரல், அதனால அப்படி பண்றாங்க. அப்படி கேம்லாம் அப்படிலாம் இல்லை. கேம் ஆடுன்னு நினைச்சிங்கன்னா பல இது பண்ணலாம். ஆனால் அப்படிலாம் இவர் நினைச்சு பார்க்கவே இல்லை. போன ஆடியோ லான்ச் கூட எல்லா ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு தான் போறோம். அவர் போன ஆடியோ லான்ச் என்ன சொல்றாருன்னா அண்ணன் அண்ணி தான் தம்பி தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு பிரிச்சு பார்க்கணும்? இப்போ கூட அவங்க ஆக்சுவலா நான் வந்து சிவகார்த்திக் ஃபேன் தான். எனக்கு விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா பயங்கரமா பிடிக்கும் எனக்கு. அவரு ஃபர்ஸ்ட் படத்துல விஜய் அண்ணா படத்துக்கு தான் போவேன், அதுக்கப்புறம் எஸ்கே அண்ணா படத்துக்கு போவேன்.
என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே வந்துக்கிறாங்க, அவங்கள பார்த்து விஜய் ஃபேன்ஸ் தான். நான் கூப்பிட்ட ஒரே காரணம் தான் வந்துட்டாங்க, அவ்வளோதான். எனக்கு விஜய்னா பயங்கரமாக பிடிக்கும் ஆக்டிங்கில். எனக்கு வந்து சினிமா போகணும் எனக்கு ஆசை தான். இந்த மாதிரி எனக்கு எல்லா ஆக்டரும் பிடிக்கும். ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா 2 படமே நான் என்ஜாய் பண்ணுவேன். ஸ்டோரி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட் வந்து எமோஷனாக இருந்துச்சு, இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியும் கன்ஃபார்மு, ஏன்னா அண்ணன் பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லுவார் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாவில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னா அப்போ அவர் பேசாமல் இருப்பாங்களா சொல்லுங்கள்? நம்ம மேலே தப்பு இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லலாம். எந்த படம் நல்லா இருக்குதோ இல்லையா ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா எனக்கு பிடிக்கும். நான் விஜய் நான் படத்துக்கும் போவேன், எஸ்கே நான் படம் நல்லா இருக்குதோ இல்லையோ, விஜய் நான் நல்லா இருக்கோ இல்லையோ, 2 படத்துக்குமே நான் போவேன். என்னோட கேரக்டர் அப்படி தான். சினிமானா நான் கொஞ்சம் லவர், அதனால சினிமானா பயங்கரமாக போவேன். நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ விஜய் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா விஜய் நான் லாஸ்ட் படம் அவர் சினிமா விட்டு போகிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து விஜய் சிவகார்த்திகேயன் ஃபேன் தான். விஜய் வந்து ஒரு சின்ன அவர் கியூட் ரியாக்ஷனு டான்ஸு பயங்கரமாக பிடிக்கும் எனக்கு. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் விஜய் நான் சொல்லணும் சிவகார்த்திக் ஃபேன் சொன்ன பார்த்தீங்கன்னா விஜய் நான் எல்லா மாநாடுக்கும் போயினுக்கிறேன், விழுப்புரம் மாநாடுக்கு போயினுக்கிறேன், மதுரைக்கு போயினுக்கிறேன். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் போன அவசியம் இல்லை, இருந்தாலும் எனக்கு விஜய் நான் பிடிக்கும், அதனால போகிறேன், அவ்வளோதான். இப்போ இப்படி பார்த்துட்டு தான் இருந்தேன். வேற மாதிரி இருக்கு, ட்ரைலர்லாம் பயங்கரமா இருக்கு. இப்போ பாருங்க, 2 படமே என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் படம் பாருங்க, பின்னாடி வந்து தம்பி படம் பாருங்க. இங்க யாரு போட்டி அதெல்லாம் இல்லை, நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் நானே நினைச்சே பார்க்கல இந்த மாதிரி அப்படி பேசுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் வேற மாதிரி நினைச்சே பார்க்கல, பேச தெரியல எல்லாரும் பேசுறது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கரமா இருக்கும். 2 படமே என்ஜாய் பண்ணுவோம் நாங்க, அந்த மாதிரி. அதுப்போ நீங்க கியூட்டா இருக்கீங்க. ஆடியோ லான்ச் சூப்பராக இருந்தது. யூஸ்வல் தான், ஒரு ஆடியோ லான்ச்சுமே அண்ணா சூப்பராக பேசுவார். அண்ட் இதே மாதிரி தான் சொல்லவே வேணாம், அண்ணா ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டாரு. அண்ட் எங்களை தூக்கி கொண்டாடினாரு. நாங்கள் எப்பவுமே அவருக்காக இருப்போம், அவர் எங்களுக்காக இருப்பார். என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப அவருக்கு எப்பவுமே காம்படிட் பண்றதுக்கு பிடிக்காது. மோஸ்ட்லி முன்னாடி இருக்க லைக் விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், இல்லை ரஜினிகாந்த் ஆகட்டும், அவங்களெல்லாம் முன்னோடியா நினைச்சுதான் இவர் வந்து தன்னை செதுக்கிட்டு இருக்காரு. ஸோ காம்படிஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஜனநாயகம் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகணும், அண்ட் எங்க படம் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகணும், அது மட்டும்தான். எங்களுக்கும் அதுதான், அவருக்குமே டெஃபினட்டா அதுதான். நான் 2 படமுமே சப்போர்ட் பண்ணுவேன். ஜனநாயகம் ஒரு கான்செப்ட், டெஃபினெட்லி ஜனநாயகம் ஒரு பக்கம் ஒரு கான்செப்ட் சொல்லுதுன்னா பராசக்தி ஒரு கான்செப்ட் சொல்லுது. ஸோ 2மே டெஃபினெட்லி. ஆனால் மோஸ்ட்லி எங்களை பற்றி தான் பேசினாரு, அதுதான் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. அண்ட் எல்லாரையும் தேங்க் பண்ணாரு, அது ஆஸ் யூஸ்வல். அதர் தேன் தட் அந்த ஜனநாயகம் அண்ட் பராசக்தி காம்படிஷன் எதுவுமே இல்லை லிட்ரலி. ஸோ 2 படமுமே சக்ஸஸ் ஆகும். அண்ட் நாங்களும் விஷஸ் சொல்லிக்கிறோம். ஸோ 2 பேர்த்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எப்பவுமே. தேங்க்யூ. ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியோ லான்ச் மாதிரி தான். ஸோ சிவகார்த்திகேயன் அண்ணா எப்பவும் சொல்ற மாதிரி இது அவரோட காலேஜ் மாதிரி ஆயிடுச்சு. காலேஜ் பசங்க வராங்களோ இல்லையோ அவர் எல்லா படத்துக்கும் இங்கே வந்துருவாரு. ஸோ அதை பற்றி ரொம்ப நல்லா போச்சு. கண்டிப்பா ஆக்சுவலாக அவர் மட்டும் இல்லை, ஜெயா மேமும் சுதா மேமும் சொன்னாங்க. ஸோ இவர் என்ன அப்படி சொன்னார்னா, ஜனநாயகம் வந்து தீபாவளி அன்னைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜெகதீஷ் அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் சொல்லியிருந்தாராம். ஸோ வந்து அதனால கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு இதை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண வச்சிருந்தாங்க. பட் சில காரணத்தால அதை ப்ரீபோன் பண்ணிடுறாங்க, அதனால பொங்கலுக்கு வருது. சிவகார்த்திகேயன் இனிஷியேட் பண்ணியிருக்காரு, ஏன்னா இதை வேற எப்பனா போடலாம், ஏன்னா இது வந்து இவரோட லாஸ்ட் மூவி, நமக்கு சென்ட் ஆஃப் கண்டிப்பாக கொடுக்கணும். 33 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காரு. அப்படின்னும் போது அவருக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரிபியூட் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு இவங்களோட ப்ரொடக்ஷன் டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது இப்போ விட்டோம் அப்படின்னா தீபாவளி வரைக்கும் தள்ளி போட முடியாது, கொஞ்சம் வேணா போஸ்ட்பான் பண்ணலாம், அது ஏப்ரல் அந்த டைம் பண்ணலாம். பட் அந்த டைம் வந்து எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால அது பெரிய சிக்கலாயிடும். இதுதான் கரெக்டான டைம், 10 days பொங்கலுக்கு லீவ் வரும். ஸோ இந்த டைம் வந்து 2 படத்துக்குமே வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டா அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் அண்ணாவும் இவர் தம்பியாவும் தான் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அது மட்டும் தாண்டி இதுல வந்து பெரிய ஒரு க்ரூ இருக்கு. அவரை தாண்டி ஜெயம் ரவி சார் இருக்காரு, அதர்வா சார் இருக்காங்க, அப்புறம் ஸ்ரீலீலா மேம். ஸோ இவ்வளோ பேரை வந்து கன்வின்ஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ அதனால வந்து கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி இருக்காரு. கரெக்ட். ஆக்சுவலா என்னன்னா கரெக்ட். ஆனா இதுக்கு காரணம் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவகார்த்திகேயன் இல்ல. Jan 14 ரிலீஸ் ஆகிறது தான் இருந்தது. சில நெருக்கடியால அது வந்து 4 days முன்னாடி போடுறாங்க. இதை தாண்டி மங்காத்தா ரிலீஸ் வேற இருக்கு. ஸோ நமக்கு தெரியல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, 20/80 இல்லை 50/50 அப்படின்றது நமக்கு தெரியாது. எது எப்படி போனாலும் தியேட்டர்ல எவ்வளவு நாள் ஓடினாலும் விஜய் படம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் மக்கள்ன்றதை தாண்டி நான் வந்து அடிப்படையா வந்து ஒரு விஜயோட ஃபேனு. நான் என்னோட மரியாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான்.
அதுக்காக நான் யாரையும் எதிர்க்கவும் இல்லை. தலை படத்தையும் பார்ப்பேன், இவர் படத்தையும் பார்ப்பேன். முன்னாடி நாள் ஃபர்ஸ்ட் டே வருதா இது பார்ப்பேன், செகண்ட் டே அதை பார்ப்பேன். செகண்ட் டே பார்க்க முடியலையா, பொங்கல் லீவ் 10 நாள் இருக்கு, எப்போ வேணா பார்த்துக்கலாம், எப்போ நம்ம படம் தானே. அதனால எல்லாருக்கும் ஆதரவு கண்டிப்பா இருக்கும். இன்னும் பார்க்கல, நான் இனிமேதான் பார்க்கணும். ஆக்சுவலா நான் நேத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் வருமான்னு. காலையில வேற ஒரு ஒர்க்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துட்டேன். இப்ப போயிட்டு தான் பார்க்கணும். நான் இங்க ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி போட்டாங்க இவங்களோட இதுக்கு, ட்ரெய்லருக்கு. அதுவே வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. பட் என்னன்னா ஒரு 1960s எடுக்கிற மாதிரி பழைய ஆட்களையும் இது வந்து கவரும், புது ஆட்களையும் கவரும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் டார்கெட் பண்ணிருக்காங்க இந்த மூவி. ஆமா, மரியாதை மெயினா தமிழை வந்து போற்ற விதமா இருக்கும். நம்மளோட அங்கீகாரத்தை எப்பயும் விட்டுறக்கூடாது, நம்ம சுயமரியாதைக்காக எதை வேணா விடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு படம் இது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. எல்லா என்ட்ரி எல்லாம் பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு. நாங்க சில பாட்டு தான் பார்த்தோம், இல்ல இன்னும் நிறைய பாட்டு தான் வருது. ஜிவி மியூசிக் சூப்பரா இருக்கு. அது வேணாமே, அதை பத்திலாம் எதுக்கு தேவையில்லாம நம்ம சொல்லிக்கிட்டு. எப்படி இருந்தாலும் இது விஜய் ஃபேன்ஸ் எப்படின்னு தெரியும். போட்டி படி பார்த்தோன்னா நான் சொல்ல முடியாது இதெல்லாம் என்னால. அது வேணாம், இதெல்லாம் கொஞ்சம் வேணாம். தலைவலாம் வந்து ஜனநாயகத்தை பீட் பண்ணிடுமா இந்த ஆடியோ லான்ச்? வாய்ப்பில்லை. என்னைக்குமே விஜய் தான், விஜய்னா தான். பரவாயில்ல, கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. ரொம்ப அதிகம்லாம் இல்லை, ஓகே. ஜனநாயகம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கம்மி தான். நான் ஒரே ஒரு விஷயம் வந்து ஹைலைட் பண்ண விரும்புறேன். ஆக்சுவலா நான் வந்து கேள்விப்பட்டேன், ஜனநாயகத்துக்கு வந்து கம்மி ஸ்கிரீனா, பராசக்திக்கு வந்து நிறைய ஸ்கிரீனா. ஸோ இதுலேயே இவனுங்க வந்து அரசியல் பண்றானுங்க. அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம படம் வந்தோனோ இவர் வெயிட்டா இல்லை இவர் வெயிட்டான்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து விஜய் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. தென் இவர் இப்போ வந்து இப்போதான் வந்திருக்காங்க. பாக்கி அவர் கையில் வந்து கொடுத்தாரு, அடுத்த தளபதி பிளா 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 சம்திங் நானாவோ எல்லாம் வந்து கொளுத்தி போடுறானுங்க. ஆக்சுவலாக வந்து படத்தோட டேட்டே வந்து இருந்தது. ஸோ அவங்க எதுக்கு வந்து 10 வந்து கொண்டு வந்தாங்க? எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து சிவகார்த்திக் மேல வந்து தப்பு இல்லை. அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ரிலீஸ் பண்ண வந்தாங்களோ, அந்த யாரோ ஒரு அந்த ரெஜ்ஜங்கன்னு அவர் அந்த பர்சன், நான் அந்த பர்சன் சொல்ல விரும்பல, அவரோட ஒரு சூழ்ச்சியா கூட இருக்கலாம் இல்லை ஊர்ல. ஸோ இதை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க, நல்லாவே தெரியுது, எல்லாருக்கும் அது தெரியுது. ஸோ அது மாதிரி கூட வந்து இருக்கலாம். அதுதான் அது ஆக்சுவலா பேசுறவனுங்க பேசியிருந்தா இருப்பானுங்க. நம்மளோட வந்து தளபதி யாருன்னு தெரியும், எஸ்கே யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்குள்ள அந்த சண்டை வேணாம். அவர் கையில குத்தர் துப்பாக்கிய அவர் அதை கரெக்டா யூஸ் பண்றாரோ இல்ல அவரே அவர் வந்து சுட்டுக்கிறாரோ, அது அவருக்கு தான் இருக்கு. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்பவுமே ஒரே தளபதி, எப்பவுமே எங்கள் உயிர், எங்கள் விஜய் அண்ணா, ஆல்வேஸ் விஜய் அண்ணா. லவ் யூ விஜய் அண்ணா. இப்போ ஆடியோ லான்ச் போயிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? ஆடியோ லான்ச் வேற லெவலாக போயிட்டு இருக்கு. ஸ்பெஷல்லே வந்து எஸ்கே தான். அதுக்கு ஈக்குவலாக ஸ்ரீலீலா அங்கே பேரை சொன்னோடனே அதிருது. ஸோ நாங்களாம் வெரி ஹாப்பி எல்லாரும் நேரில் பார்த்தது. எல்லா சாங்ஸும் நல்ல ஹிட் தான். அதுலேயும் அந்த அடியே சாங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ இதில் வந்து அதர்வா வந்திருக்காரு, ஜெயம் ரவி வந்திருந்தாங்க, அப்புறம் வந்து மணிரத்னம் சார் வந்திருந்தாரு. ஸோ மணிரத்னம் சார் நாங்கள் வந்து பார்க்கறதுலாம் எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். மியூசிக் ஜிவி சொல்லவே தேவையில்லை. ஜிவியோட 100வது மூவி வேற, இதுக்கு லாஸ்ட் மூவி வேற, குட் பேட் அக்லி. நம்ம தலை ஃபேன்னும் போது ஜிவின்னும் போது விடுவோமா, நல்லா சூப்பராக இருந்தது. ஆமாம், ஜெயம் ரவி சார் இருக்காரு, அதர்வா இருக்காங்க. அவங்களோட ஸ்பீச் எல்லாம் இப்போ இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் வெயிட்டிங். போட்டிக்கு நல்லா இல்லை, தளபதி தான். அது வந்து யாரும் டச் பண்ண முடியாது. ஸோ இவங்க ஒரு ஜேர்னி, அவங்க ஒரு ஜேர்னி, பார்ப்போம். மறைமுகமா கேட்ட புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அதுதான், அங்கெல்லாம் தொட முடியாது, தளபதியை தொடவே முடியாது. அது மேபி அதுதான் அங்கே வாய்ப்பே கிடையாது. தளபதினா தளபதி தான், அது தனி. அவங்களோட இடம் யாரையாவுமே தொட முடியாத ஒரு அளவுக்கு இருக்காரு அவரு. இந்த படம் வந்து ஜனநாயகத்தை பீட் பண்ணுமா எப்படி? சான்ஸே இல்லை, அதுக்கு நாங்களாம் விட மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கப்புறம் தளபதி, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்ப்போம். தளபதி தான் டாப், அதுக்கு அடுத்துதான் எல்லாம். கீழே தான் தளபதி தான் ஃபர்ஸ்ட் தான் அதிகமா இருந்தது. டிவிகே சாத்தம் தான் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆமா, வெறுப்பெல்லாம் இல்ல, ஒருத்தர் அங்க ஸ்டார்ட் பண்ணா போதும், ஃபுல் கிரவுடே வந்து டிவிகே தான். அவங்க ஆளுங்க வந்து அதை வந்து அவாய்ட் பண்ண இதுன்றாங்க. இருந்தாலுமே டிவிகே ஃபேன்ஸ் உள்ள நிறைய பேர் இருக்காங்க, காரணத்தை கொண்டு தடுக்கவே முடியாது. ஸோ இது எஸ்கே வந்து நம்ம பார்த்து வளர்ந்த பையன் மாதிரி. ஸோ அவருக்கும் நம்ம சப்போர்ட் இருக்கும். பராசக்தி வேற வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இவங்க பேசினதை வச்சுலாம் பார்த்தா 60s மாதிரி அந்த பீரியட் ஆஃப் டைமில் லாங்குவேஜ்க்காக ஃப்ரீடம் ஃபைட் பண்ண ஸோ அந்த டைமில் ஏற்றுக்கிற மாதிரி எடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி வந்திருந்தா சூப்பராக இருக்கும் படம் கண்டிப்பாக. அது சொல்ல முடியல, ஷியராக சொல்ல முடியல. ஜெயம் ரவி தான். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி சார், அதர்வா சார், அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா மேம்,
சுதா மேம், அதுக்கப்புறம் மணிரத்னம் சார் ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்காரு. அவர் தான் ஆடியோ லான்ச். இல்லை மேம், தளபதி தான் இப்போ ஜனநாயகன் தான். இல்லை அப்படிலாம் இல்லை மேம், எஸ்கே சப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் தளபதி இல்லை அவரு. இல்லை மேம், தளபதிலாம் யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது மேம், எப்பவும் தளபதி தான். இந்த கேள்வி வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து இந்த பொங்கல் வந்து 2 படமுமே வந்து ஹிட் ஆகணும் அப்படின்றது தான் எங்களோட ஹோப்பா. அதுதான் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹிட் ஆகும், கன்ஃபார்ம் ஹிட் ஆகும். 2 படமே நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இந்த கேள்வி அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன், கான்ட்ரவர்சி ஆயிடும் அப்புறம். எனக்கு ஆக்சுவலி நான் வந்து தளபதி ஃபேன், பட் ஆனா எஸ்கே அண்ணா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் காமெடியில இருந்தே எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு 2 பேருமே 2 கண்ணு மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ வந்து விட்டு தர மாட்டேன். இல்லை, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தளபதி ஃபேன் தான். பட் எஸ்கே விட்டு தர முடியுமான்றது அப்படின்னு கிடையாது. 2 பேருமே வந்து ஒரு பாண்டிங் தான். ஸோ 2 பேருக்குமே நல்லது விஷ் பண்றேன். வந்திருக்காரு ஜிவி. என்னங்க இப்படி கேட்டீங்க? அவ்வளவு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ட்ரிபியூட்லாம் வேற லெவலா இருந்துச்சு. சேர்ந்து போய் மாஸ் பண்ணணும். Australia. Super. Yeah. ஆஸ்திரேலியால பாத்தீங்களா? Yeah, it's really Shivakarthikeyan, Vijay, both my favorite. both they're both amazing. I think Vijay. Yeah. Never give up. என்ன அடி விழுந்தாலும் நீங்க போயிட்டே இருக்கணும். ஆமா, follow your dreams. மக்கள் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.